சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வேகமாக போகும், எந்தெந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் மிக சிறப்பாகவே இருக்குங்க. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, உங்களுடைய இந்த வீடு கட்டும் பணி, கட்டுமான பணி சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் தாமதமாகும். யார் யாரெல்லாம் இந்த வீடு, நிலம் அல்லது ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் யார் யாரெல்லாம் இது பண்ணி வச்சுருக்கோம், கொஞ்சம் அது அப்படியே கால விரயங்களோடு போயிட்டே இருக்கும். ஒரு ஸ்டெப் எடுப்பீங்க, திருப்பி அது லேட் ஆகும், திருப்பி அது 1 வாரம் ஆகும், 2 வாரம் ஆகும். அந்த மாதிரி கொஞ்சம் கால விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டவசமாக உங்களுடைய நண்பர்கள் மூலயமா நிறையா உங்களுக்கு லாபங்களும் நல்ல ஒரு உபயோகமான செயல்பாடுகளும் காரியங்களும் நடக்கிறதுக்கு இந்த ஆடி மாதம் மிக மிக சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க. ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யாரையும் நம்பி நீங்கள் இந்த காலகட்டத்தில் பண விஷயத்துலையோ இல்லை ஒரு ஜாமீன் விஷயத்துலையோ நீங்கள் ஈடுபட வேணாம் அப்படிங்கிறதான். ஏன்னா நீங்கள் நல்ல நபர்களும் ஒரு தவறுகள் செய்திருக்கலாம். அதனால யாரையும் இல்லை அவன் அப்படி பண்ணியிருக்க மாட்டான் தெரியுமா, அவங்க அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு 100% அந்த மாதிரி நீங்கள் சொல்லவே சொல்லாதீங்க. ஏன்னா அந்த இடத்துல தவறு நடந்திருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால உங்களுடைய வேலைகள், உங்களுடைய உத்தியோகம், உங்களுடைய கௌரவம் சில இடங்களில் பாதிக்கப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதில் மட்டும் கவனமாக இருங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, சிம்மராசி அன்பர்கள் யார் யாரெல்லாம் இந்த அரசியல் நிலையில் இருக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே கொஞ்சம் பேச்சுவார்த்தைகளில் கவனமாக இருக்கணும், பண விஷயங்களை. ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுடைய பேச்சு விரயம், பண விரயம், கால விரயம் இது எல்லாமே தொடர்ந்து கொஞ்சம் அடி வாங்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது. அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அடுத்தது பார்த்துக்கிட்டோம், இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் பேசாமல் ஒரு வழிபாடு எடுத்துக்கிட்டு வர்ற வேலைகளை மட்டும் கவனமாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. வெளியில் அதிகமாக உங்களுடைய மனதையும் வேலைப்பாடுகளையும் செலுத்தாமல் உங்களுடைய எப்போ போய்கிட்டு இருக்கிற அந்த வேலைகளை மட்டும் கொஞ்சம் கவனமாக கொண்டுட்டு போயிட்டீங்கன்னா மட்டுமே போதுங்க. உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வயிறு சார்ந்த நிலையில், ஜீரண உறுப்பு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொண்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னாவே இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க. கொஞ்சம் வெளிப்பயணம் அதிகமாக இருக்கும், ஆனால் முடிஞ்ச வரைக்கும் அதையே குறைச்சிக்க பாருங்கள். வெளிப்பயணத்தை கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்கள். அடுத்தது நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஆடி மாதம் என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, சிவபெருமான் ஆலயத்தில் உள்ள முருகப்பெருமானுக்கு 1 வாரம் அன்னதானம் கொடுங்க. அடுத்த வாரம் ஒரு இந்த பாயாசம் மாதிரி திரவ பொருள் அன்னதானம் கொடுக்கலாம். இந்த மாதிரி முழுவதுமே இந்த வாரம் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் தானம் கொடுக்கறதுல கொஞ்சம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுங்க. அதுவே உங்களை எல்லா செயல்பாடுகளையும் நல்ல விதமாகவே உயர்த்துங்க. சிம்மம் ராசி அன்பர்களுக்கு மிக சிறப்பாகவே இருக்குங்க.